A very happy evening, friends. In today's class, we'll start with our Unit 2, Prose, The Wind on Haunted Hill. அந்த பேய் மலையில் அடித்த காற்று. அதுதான் இந்த கதையினுடைய தலைப்பு. ஸோ இந்த கதையில நம்ம என்ன நமக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, what is the moral that we get to know from this story is that we shouldn't accept or believe whatever we see. We need to further investigate and understand what actually is the scenario or the situation. ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம்னா அப்படியே கண்மூடித்தனமா ஒரு விஷயத்த நம்பக்கூடாது. அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி இன்னும் அதிகமா அதை பத்தின தகவலை சேகரிச்சு அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்த நம்ம நம்பணும். அதுதான் இந்த பாடத்தை நம்ம எடுத்துக்க போற ஒரு நீதியாவும் இருக்கும். Towards the end of this story, we'll get to know the moral which I have told now. இந்த காற்றினுடைய சத்தம். I'm not making any sound. I'm making the sound of the wind. இப்ப மழை நாள்லாம் வந்தது, இந்த புயல்லாம் அடிக்கிறத காத்து எப்படி இருக்கும், காத்தினுடைய சத்தம் எப்படி இருக்கும், அதுவும் இந்த ஜன்னல் ஓரத்துல கதவு கிட்டலாம் இந்த மாதிரிதான் இருக்கும். அது போல் இந்த காற்று அழுதுதான். Cried the wind from the Himalayan snows. அந்த ஹிமாலய மலை அடிவாரத்திலேருந்து இந்த காற்றானது இந்த மாதிரி அழக்கூடிய சத்தத்துடன் அது வேகமாக அது வீசியது. இட் ஹரிட் ஓவர் த ஹில்ஸ் அண்ட் தி பாசஸ். அது இந்த மலைகளையும் கணவாய்களையும் விரைவாக கடந்தது. அண்ட் இட் ஹம்ட் அண்ட் மோன்ட் இன் டால் பைன்ஸ் அண்ட் டியோடர்ஸ். மோண்ட்னா முணங்கிறது, ஹம்னா இப்ப நம்ம பாட்டு நம்ம சில வாட்டி பாடலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை முணுமுணுப்போம் இல்லையா? நம்ம எப்படி முணுமுணுப்போம், ஒரு பாட்டை பாடின்னு இருக்கோம் ஆனா சத்தமா பாடக்கூடாது, ஆனா வரிகள் நமக்கு தெரியலன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு சத்தத்துல நம்ம அந்த பாட்டை பாடி பார்ப்போம். ஸோ ஹம் அண்ட் மூன் இந்த டால் பைன்ஸ் அண்ட் டியோடார்ஸ், இந்த இரண்டு மரங்களுக்கு இடையில் அந்த காற்றினோட ஓசையானது முணுமுணுக்களுடனும் அந்த சத்தத்துடன் கேட்கப்பட்டது. ஒரு முணுகளும் ஒரு ஒரு தாழ்ந்த ஒரு குரலுடன் அந்த சத்தமானது கேட்கப்பட்டது. On haunted hill there was little to stop the wind, only a few stunted trees and bushes and the ruins of what had once been small settlement. இந்த பேய் மலை அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? ஆன் ஹாண்டட் ஹில் தெர் வாஸ் லிட்டில் ஸ்டாப். இந்த காற்றை நிப்பாட்டுறதுக்கு பெருசா ஒண்ணும் இல்லை, பெரிய பெரிய கட்டடங்களோ அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. ரொம்ப குறைச்சலான உயரத்திலேயே வளர்ந்த இந்த மரங்களும் இதெல்லாமே தான் இந்த பாழடைஞ்ச கட்டடங்களும் அது மட்டும்தான் காண முடிஞ்சது. ஆன் த ஸ்லோப்ஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் ஹில் தெர் வாஸ் அ ஸ்மால் வில்லேஜ். அடுத்த மலை அடிவாரத்துல அந்த பக்கத்துல நம்ம பார்த்தோம்னா ஒரு சிறிய கிராமம் தென்படுறது காணப்படுறது. People kept large stones on their tin roofs to prevent them from blowing away. மக்கள் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுடைய சுவர்கள்ல மேல they had kept on their tin roofs large stones, பெரிய பெரிய கற்கள்லாம் அவங்களுடைய ரூஃப் மேல எடுத்து வச்சிருந்தாங்க. ஏன்னா அது பறந்து போயிடாம இருக்கணுங்கிறதுக்காக அப்படி எடுத்து வச்சிருந்தாங்க. There was nearly always a wind in these parts. இந்த பகுதிகளில் காற்று மட்டுமே காண முடிஞ்சது. Even on sunny days, doors and windows rattled. வெயில் நாள்ல கூட கதவுகளும் ஜன்னல்களும் படபடன்னு அடிச்சுக்கிற சத்தங்களும் மட்டுமே கேட்கப்பட்டது. Chimneys choked, clothes blew away. துணிகள்லாம் அப்படியே பறந்து போயிடுற மாதிரி இருந்தது. Clothes blew away. 3 children stood beside a low stone wall. அதுல 3 குழந்தை இந்த தாழ்வான இந்த கற்கள் இந்த சுவர் பக்கத்துல நின்னுந்தாங்களாம். Spreading clothes out to dry. துணிகளை உணர்த்தி காய வைக்கிறதுக்காக அங்க நின்று இருக்காங்க. On each garment they placed a rock. ஒவ்வொரு துணி மேலேயுமே கற்கள் ஒரு பாறங்களை
வச்சிருந்தாங்க. ஏன் அப்படி வச்சிருந்தாங்க? துணிகள்லாம் பறந்து போயிடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக அந்த மாதிரி வைக்கிறாங்க. ஈவன் தென் த க்ளோத்ஸ் fluttered லைக் flags அண்ட் pennants. அந்த மாதிரி வச்சிருந்தாலுமே இப்ப நம்ம தேசிய கொடி உயர்த்தி வைக்கிறோம் இல்லையா? At that point of time, the flags keeps fluttering. அதாவது படபடன்னு அடிச்சுக்கும். இந்த பக்கத்துல பார்த்தோம்னா ஒரு படம் கொடுத்திருக்கேன். இதுல இந்த பிளாக் பறக்கிற மாதிரி இந்த காற்றினுடைய திசைக்கு அது பறக்குது. சேம் வே தீஸ் clothes, even though rocks had been placed on top of it, it fluttered like flags and pennants. Pennants are also kind of flags. Usha, dark hair and rose cheek, struggled with her grandfather's long loose shirt. Usha கருங்கருன்னு முடிகளோடையும் இந்த ஆப்பிள் பழத்து போல நல்ல ரோஸ் கலர்ல ஒரு கன்னங்களுடன் அவளுடைய டிஸ்கிரிப்ஷன் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு. அவளுடைய தாத்தாவுடைய லூஸான ஷர்ட் தொளன்னு இருக்க சட்டையை உணர்த்துறதுக்காக அவ போராடி இருந்தான். ஷி வாஸ் 11 or 12. கிட்டத்தட்ட அவளுக்கு ஒரு 11 வயசோ இல்லாட்டி 12 வயசு இருக்கும். ஷி வாஸ் 11 or 12. அவளுடைய வயதானது she was 11 or 12. 11 இல்லாட்டி 12 வயசு இருக்கும். Her younger brother did his best to hold down a bed sheet while Binya, a slightly older girl, Usha's friend and neighbor, was handling them the clothes one at a time. உஷாவினுடைய சகோதரன் பிரதர் தம்பி என்ன பண்றான்னா அவனால முடிஞ்ச அளவுக்கு அந்த பெட்ஷீட்டை கீழே காய போடுறதுக்கு உதவி செய்யறான். வைல் பினியா அதே சமயத்துல பினியா என்ன பண்றா, இவங்களோட கொஞ்சம் வயதுல பெரிய பொண்ணு, ஷீ இஸ் ஆல்சோ உஷாஸ் ஃப்ரெண்ட் அண்ட் நெய்பர், பக்கத்து வீட்டு பொண்ணு வாஸ் ஹேண்ட்லிங் தெம் த க்ளோத்ஸ் ஒன் அட் அ டைம். ஒவ்வொரு துணியா அந்தந்த நேரங்கள்ல உணர்த்திட்டு இருந்தா. Once they were sure everything was on the wall, firmly held down by rocks. எல்லா துணிகளும் அந்த சுவடுகள் மேல உணர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்ச அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, they firmly held down by rocks, climbed up on the flat stones and sat there for a while. அந்த சுவர்கள் மேல ஏறி உட்கார்ந்து அந்த சமமான கற்கள் மேல கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாங்களாம். In the wind and the sun staring across the fields at the ruins on the haunted hill. இந்த கற்கள் மேல அந்த சுவர் மேல ஏறி உட்கார்ந்துக்கிறாங்க. In the wind and the sun staring across the fields at ruins of haunted hills. அந்த வயல்வெளிகள் அந்த காற்றும் இந்த சூரியனோட வெளிச்சமும் இந்த பேய் மலை மேலையும் அந்த பாயடைஞ்ச பேய் மலை அப்படியே வேடிக்கை பார்த்துன்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. I must go to the bazaar today, said Usha. நான் இன்னைக்கு பசாருக்கு போயானோம் அப்படின்னு உஷா சொல்றா. I wish I could come too, said Binya. நான் நினைச்சு பாத்துக்கிறேன், என்னாலையும் வர முடிஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நினைச்சு பாக்குறேன் அப்படின்னு பினியா சொல்றா. But I have to help with the cows and the housework. ஆனா நான் இந்த பசுமாடுகளோடையும் என்னுடைய வீட்டு வேலைகள்லாம் இருக்கு. பசுமாடுகளை பராமரிக்கிற வேலையும் இந்த வீட்டு வேலையும் எனக்கு இருக்கேன். அம்மாக்கு வேற உடம்பு சரியில்லை. மதர் isn't well. I can't come, said சுரேஷ். என்னால வர முடியுமே அப்படின்னு சுரேஷ் சொல்றான். He was always ready to visit the bazaar. அவன் எப்போதுமே தயாராவே தான் இருந்தான். இந்த பஜார் எங்கேயாவது வெளியில போகணும், பஜாருக்கு குறிப்பா போகணும்னா அவன் தயாராவே தான் இருந்திருக்கான் எப்போதுமே. Which was 3 miles away on the other side of haunted hill. அந்த பேய் மலையினுடைய அந்த பக்கத்துல கிட்டத்தட்ட 3 மைல் தள்ளி இருந்தது அந்த பஜார். ஆனா அவன் போறதுக்கு தயாராவே தான் இருந்தான். No, you can't, said Usha. You must help grandfather chop wood. நீ தாத்தாக்கு உதவி செஞ்சானும். You need to help grandfather. தாத்தாக்கு விறகு வெட்டுறதுக்காக நீ அவங்களுக்கு உதவிகரமா இருக்கணும். நீலாம் வர முடியாது அப்படின்னு உஷா சுரேஷ்ட சொல்றா. Their father was in the army, posted in the distant part of the country, and Suresh and his grandfather were the only men in the house. அவர்களுடைய அப்பா இந்த நாட்டினுடைய ரொம்ப தூரமான இடத்துல ஆர்மில வேலை பார்த்திருந்தாங்க.
சுரேஷும் அவங்களுடைய தாத்தாவும், சுரேஷ் மற்றும் இந்த உஷாவினுடைய தாத்தா மட்டும்தான், சுரேஷும் மற்றும் அவருடைய தாத்தா மட்டும்தான் அந்த வீட்லயே ஆம்பளைங்களா இருந்தாங்க. They were the only men in that house. சுரேஷ் was 8, chubby and almond eyed. சுரேஷ பார்த்தா அப்படியே கொழு கொழு கொழுன்னு, கண்ணெல்லாம் பார்த்தா அப்படியே இந்த பாதாம் பருப்பு போல இருந்ததாம். பெருசா முடி நல்ல பெருசா, கண்ணெல்லாம் கொழு கொழுன்னு இருந்தானாம். Won't you be afraid to come back alone? He asked. நீ மறுபடியும் திருப்பி வர்றதுக்கு, ஒண்டியா வர்றதுக்கு பயப்பட மாட்டியா என்ன? Why should I be afraid? There are ghosts on the hill. நான் ஏன் பயப்படணும்? அதான் அந்த மலையில வந்து பேய்கள்லாம் இருக்காமே. I know, but I will be back before it gets dark. Ghosts don't appear during the day. எனக்கு தெரியுமே அங்க பேய்கள்லாம் இருக்குன்னு தெரியும். நான் இருட்டுறதுக்கு முன்னாடி வந்துருவேன். பேய்கள்லாம் பகல் நேரத்துல எல்லாம் வராது. Are there many ghosts in the ruins? அந்த பாழடைந்த இடங்கள்ல வந்து பாழடைந்த இடத்துல வந்து நிறைய பேய்கள் இருக்கா என்ன அப்படின்னு வினியா வந்து மெதுவா கேக்குறா. She's asking softly, there ghosts? Are there many ghosts in the ruins? அந்த பாழடைந்த இடத்துல வந்து இந்த கட்டிடங்கள்லாம் காணப்படுறதே, அந்த இடத்துல நிறைய பேய்கள்லாம் இருக்கா என்ன அப்படின்னு வினியா கேக்குறா. Grandfather says, so he says that many years ago, over 100 years ago, English people lived on the hill. தாத்தா சொல்லியிருக்காரு அந்த மாதிரின்னு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பல ஆண்டுகளுக்கு முன்னாக, கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷம் இருக்கும், ஆங்கிலேயர்கள் வந்து அந்த மலையில வசிச்சாங்களாம். பட் இட் வாஸ் அ பேட் ஸ்பாட், ஆல்வேஸ் கெட்டிங் ஸ்ட்ரக் பை லைட்டிங், அண்ட் தே ஹேட் டு மூவ் டு தி நெக்ஸ்ட் ரேஞ்ச் அண்ட் பில்ட் அனதர் பிளேஸ். ஆனா அது வந்து ஒரு தப்பான இடம். எப்போதுமே அந்த இடத்துல வந்து இடியும் கொடி மின்னலுமா காணப்பட்டது. and they had to move to the next range and build another place. அதனாலயோ என்னமோ அவங்க வந்து வேற ஒரு இடத்துக்கு தேடி போற மாதிரி ஆயிடுது. but they went away. why should there be any ghost? அவங்க போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஏன் அந்த இடத்துல பேய்கள் இருக்கணும்? because grandfather says during a terrible storm, one of the houses was hit by lightning and everyone in it was killed. Everyone, including the children. ஏன்னா தாத்தா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஒரு காலத்துல இந்த கடுமையான புயல் அடிச்ச பொழுது ஒரு வீட்டுல இருந்து எல்லாரும் இந்த இடியால இறந்து போயிட்டாங்களாம். அந்த வீட்டுல இருந்த குழந்தைங்களுமே இறந்து போயிட்டாங்களாம். வேற தேர் மெனி சில்ட்ரன், நிறைய குழந்தைகள் இருந்தாங்களா என்ன? there were 2 of them. 2 குழந்தைகள் இருந்தாங்க, ஒரு சகோதரன் மற்றும் அவனுடைய சகோதரி. grandfather says he has seen them many times when he has passed through the ruins late at night. தாத்தா சொல்லியிருக்காங்க, நிறைய வாட்டி நான் பார்த்திருக்கேன். அந்த பாழடைந்த இடத்துல ரொம்ப இருட்டி போயிடுது, அந்த நேரத்துல வந்து பார்த்தேன்னா அந்த பேய்கள்லாம் அந்த இடத்து வழியா நடமாடுமா. he has seen them playing in the moonlight. அந்த நிலா வெளிச்சத்தை வந்து விளையாடுறத கூட தாத்தா பார்த்திருக்காராம். wasn't he afraid? அவர் பயப்படலையா என்ன? no, old people don't mind seeing the ghost. வயதானவங்க எல்லாம் பேய பாக்கிறதுக்கு எல்லாம் ஒன்னும் பெருசா அஞ்ச மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. they don't mind seeing ghosts. Usha set out on her walk to the bazaar at 2 in the afternoon. இந்த பேய் கதையெல்லாம் பேசினதுக்கு அப்புறம் உஷா என்ன பண்றா, மதிய வேலை கிட்டத்தட்ட 2 மணி இருக்கும், பசாருக்கு நடந்து போகிறா. இட் வாஸ் அபவுட் an hour's walk. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நடந்திருப்பா. she went through the fields. அந்த வயல்வெளியா நடந்து போயிருந்திருப்பா. now turning yellow with flowering mustard, then along the saddle of the hill and up to the ruins. அந்த வயல்வெளியா போறா, பார்த்தா அந்த மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய இந்த மஸ்டர்ட் பூக்களும், and then along the saddle of the hill, that is the low point on the ridge between the 2 summits. அந்த 2 மலைகளுக்கும் இந்த கீழ் பகுதி, the low portion, low point on a ridge between 2 summits is called as saddle, and up to the ruins. The path went straight through the ruins. இந்த பாதையானது நேரா இந்த பாழடைந்த இடத்துக்கு தான் போச்சு. Usha knew it well. She had often taken it while going to the bazaar to do the weekly shopping or to see her aunt who lived in the town. அந்த இடம் வந்து நல்ல பரிச்சயமானதான் உஷாக்கு. she had often taken it while going to the bazaar. பல நேரங்கள் அந்த பசாருக்கு போறதுக்காக
அந்த வழியா போயிருந்திருக்கா டு டூ வீக்லி ஷாப்பிங். அந்த வாரத்துக்கான சாமான்கள்லாம் வாங்கறதுக்காக இந்த பாதையிலேயே போயிருக்கா. இல்லாட்டி அவளுடைய அத்தைய பாக்குறதுக்கு, அந்த நகரத்துல வசிக்கிறாங்க இல்லையா, அவளுடைய அத்தைய பாக்குறதுக்கு கூட அவ போயிருந்திருக்கா. Wild flowers grew in the crumbling walls. பெரிய பெரிய பூக்கள்லாம் இந்த நொறுக்கமா விழுந்திருந்த இந்த சுவர்கள்லாம் கூட அது முளைச்சிருந்ததாம். நொறுங்கி போன இந்த சுவடுகள்ல கூட பெரிய பெரிய பூக்கள், காட்டு பூக்கள் எல்லாம் பூத்து இருந்ததாம். A wild plum tree grew straight out of the floor of what had once been a large hall. ஒரு காலத்துல ஒரு பெரிய ஹாலா இருந்தது இடத்துல ஒரு பெரிய பிளம் மரம் நேர உயரக்க வளர்ந்ததுதான். Its soft white blossoms had begun to fall. Lizards scuttled over the stones. பள்ளிகள்லாம் அந்த கற்கள் மேல அங்கும் இங்கும் போயிட்டே இருந்தான். இட் ran with short quick step. நம்ம பள்ளிய பாக்குறோம் சுவர்ல, நம்ம அது கிட்டக்க போனோம்னா அது படபடன்னு அந்த பக்கம் நகர்ந்து போயிடும். அதே போலதான் இவ அந்த பக்கமா போயிட்டு இருக்கிறத நிறைய பள்ளிகளை அவ பாக்குறா. அதெல்லாம் அந்த கற்கள் மேல வேக வேகமா போறது. While a whistling thrush, its deep purple plumage glistening in the soft sunshine, sat in an empty window and sang its heart out. Usha sang to herself as she tripped lightly along the path. உஷா தனக்கு தானே பாடிக்கிறான். அந்த பாதையில கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலுமே அவ பாடுறா. Soon she had left the ruins behind. கூடி சீக்கிரத்திலேயே அந்த பாழந்த இடத்துல இருந்து அவ நகர்ந்து போயிடுறா. The path dipped steeply down to the valley and little town with a straggling bazaar. இந்த பாதையானது இந்த சிறு நகரத்துக்கு, இந்த பஜார் எங்க இருக்கிறதோ அங்க கொண்டு போய் விடுறது. ஸ்ட்ராக்லிங்னா பல வேறு கோணங்கள்ல பாதைகள் பிரிக்கப்படுகிறது. அதுதான் ஸ்ட்ராக்லிங் சொல்லலாம். உஷா took her time in the bazaar. அவளோட நேரத்தை அவ எடுத்துட்டா. She bought soap, matches, spices, sugar. None of these things could be had in the village where there was no shop. அவ நிறைய நேரம் அந்த பசார்ல ஸ்பெண்ட் பண்றா, நேரத்தை செலவழிக்கிறா. என்னெல்லாம் வாங்குறா? சோப், மேட்சஸ், தீப்பெட்டிகள், இந்த மளிகை சாமான்கள், சர்க்கரை. ஏன்னா இது அவளுடைய கிராமத்துல கிடைக்காது. எந்த கடையிலயும் இந்த மாதிரி பொருட்கள்லாம் விற்கப்படுறது இல்ல. And a new pipe stem for her grandfather's hookah. தன்னுடைய தாத்தா ஹுக்கா சிகரெட் மாதிரி பிடிக்கிறதுக்கான ஒரு புது பைப் ஸ்டெம் கூட வாங்கினான். And an exercise book for Suresh to do his sums in. தன்னுடைய சகோதரன் சுரேஷ் மேக்ஸ்ல சம் எல்லாம் போடணும், எக்ஸசைஸ் சம் எல்லாம் போடுறதுக்காக ஒரு புத்தகத்தை கூட வாங்குறா. She bought him some marbles. சில இந்த மார்பிள் கற்களை கூட அவனுக்காக வாங்கினான். Then she went to the mochi's shop to have her mother's slippers repaired. அதுக்கப்புறம் அவ எங்க போறான்னா, தன்னுடைய அம்மாவுடைய காலணிகள் சரி செய்வதற்காக, பழுது பார்க்கறதுக்காக கூட அந்த கடைக்கு போறா. The mochi was busy, so she left the slippers with him and said she'd be back in half an hour. அந்த கடைக்காரர், அந்த செருப்பு தைக்கிறவர் ரொம்ப பிஸியா இருந்ததுனால அவர்கிட்டயே விட்டுட்டு போயிட்டா. நான் இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்துருவேன், நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கறத அவர்கிட்ட சொல்லிட்டு அவ கிளம்புறா. She had 2 rupees of her own saved up, and she used the money to buy herself a necklace of amber-colored beads from an old Tibetan lady who had sold charms and trinkets from a tiny shop at the end of the bazaar. இந்த பொண்ணுகிட்ட உஷாட்ட 2 ரூபாய் தான். அதையே அவ சேமிச்சு வச்சிருந்தா. அத என்னத்துக்காக அவ பயன்படுத்துறான்னா, ஒரு நெக்லஸ் கழுத்துக்கு ஒரு டிபெட்டியன் லேடி ஒரு ஆம்பர்ட் கலர்ட் பீட்ஸ்ல அந்த பெண்மணி வித்திருந்தாங்க. And she sold charms and trinkets from a tiny shop at the end of the bazaar. Usha met her aunt Lakshmi, who took her home for tea. உஷா தன்னுடைய அத்தை லக்ஷ்மியை சந்திக்கிறா. அவங்க இவளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க டீ குடிக்கிறதுக்காக. உஷா spent an hour in Aunt Lakshmi's little flat above the shops. உஷாவனுடைய அத்தை லக்ஷ்மி அவர்களுடைய வீடு இந்த கடைகள் மேலதான் இந்த பிளாட் இருந்தது, அடுக்குமாடி கட்டிடம். அங்கதான் ஒரு 1 மணி நேரம் செலவழிச்சிருந்திருப்பான்.
listening to her aunt talk about the ache in her left shoulder and the stiffness in her joints. அவங்க அத்தை சொல்ற பேச்செல்லாம் கேட்டிருந்தாங்க. என்னுடைய இடது பக்கம் தோள்பட்டை வந்து ரொம்ப வலிக்குது. அதுக்கப்புறம் என்னுடைய இந்த மூட்டு பகுதியெல்லாம் ரொம்ப இறுக்கமா இருக்கு. நகர்த்தவே முடியல. அதெல்லாம் அவங்க சொல்றாங்க. இவ கேட்டுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கா. She drank 2 cups of hot tea. She drank 2 cups of sweet hot tea. இனிப்பா இருக்கக்கூடிய சுட சுட இருக்கக்கூடிய 2 கப் டீயை குடிக்கிறா. And when she looked out of the window, she saw that dark clouds had gathered over the mountains. அந்த ஜன்னல் வழியா பாக்குறத அந்த மலை அடிவாரத்துல வந்து மேகங்கள்லாம் அப்படியே கருகருன்னு மழை பெய்யறா போல ஒரு தோற்றத்தை கொடுக்குது. உஷா ran to the cobblers and collected her mother's slippers. உஷா வந்து வேகமா ஓடி போய் அந்த செருப்பு தைக்க நபர், அவரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், செருப்பை தைக்கக்கூடிய நபரை காப்லர் அப்படின்னு சொல்லுவோம். அவர்கிட்ட போய் வேக வேகமா தன்னுடைய அம்மாக்களுடைய கால் அணிகளை வாங்கிட்டு, ஷாப்பிங் பேக் வாஸ் ஃபுல். அந்த பஜாருக்கு போனாலும் போனா நிறைய அவளுக்கு ஆசைப்பட்ட பொருட்கள், தேவைப்பட்ட பொருட்கள், தன்னுடைய சகோதரனுக்கு அம்மாவுடைய செருப்பை சரி செய்யறது, இது போன்ற எல்லா விஷயத்தையுமே அவ அந்த பஜார்ல பண்ணிட்டான். சோ மழை வேற பெய்யறா போல இருக்கு. அதனால வேகமா அந்த செருப்பு தைக்கிறவர்கிட்ட போய் அம்மாவுடைய கால் அணிகளை வாங்கிட்டு கிளம்புறா. She slung it over her shoulder and set out for the village. தன்னுடைய தோளாபட்டையில் மாட்டிக்கொண்டு அவ வந்து கிராமத்துக்கு கிளம்பிடுறா. She wanted to start out to the village. Okay, with this section 1 comes to an end, and we are going to discuss the answers for the questions that is asked over here. Before that, we shall see the video of this story, video format of this story, that is section 1 of Wind on the Haunted Hill. Recording few minutes pause பண்ணிக்கலாம். Continue with section 2. Towards the end, we'll discuss the answer for section 1 as well. We'll continue the story. Strangely, the wind had dropped. அவளுடைய ஆச்சரியத்துக்கு என்னமோ அந்த காத்தானதும் இப்போ வந்து குறைஞ்சிருந்தது. The trees were still. இந்த மரங்கள்லாம் அப்படியே அப்படியே ஸ்டில்லா இருந்ததுன்னா அசரவே இல்லை, அப்படியே நகராம ஒரே இடத்துல நின்றுது. Not a leaf moved. ஒரு இலை கூட நகரல. The crickets were silent in the grass. The crows flew round in circles, then settled down for the night in an oak tree. இந்த காகைகள்லாம் சர்க்கிள் ஷேப்ல வந்து சுத்தினே இருந்ததாம். அதுக்கப்புறம் இருட்டி போயிடுதுங்கிறதுனால அந்த ஓக் மரத்துல வந்து அப்படியே அமர்ந்திருது. I must get home before dark, said Usha to herself. இருட்டுறதுக்கு முன்னாடி நான் வீட்டுக்கு போயிடணும். As she hurried along the path. உடனுக்குடன் நடக்க ஆரம்பிக்கிறா, வேக வேகமா நடக்க ஆரம்பிக்கிறா. இதுக்குள்ள வீட்டுக்கு போய் அடையணுமே. But already the sky was darkening. ஆனா பார்த்தா மேகங்கள்லாம் இருட்டிண்டே இருக்கு. The clouds black and threatening looked over the haunted hill. அந்த மேகங்கள்லாம் கருகருன்னு இருக்கு, பயமுடுத்துறா போல இந்த மலையில மேல பாக்குறா போல ஒரு தோற்றம். This was March, the month for storms. இது வந்து மார்ச் மாதம். இந்த மாதத்துலதான் நிறைய இந்த புயல்களும் வீசக்கூடிய மாதம். A deep rumble echoed over the hills. Usha felt the first heavy drop of rain
hit her cheek. திடீர்னு ஒரு சத்தம் அந்த மலை அடிவாரத்துல அவளுக்கு கேக்குறது. அவ கண்ணத்துல வந்து ஒரு துளி மழை வந்து அவ கண்ணத்து மேல விழுது. A heavy drop of rain hit her cheek. So we can see the crows flying in circle shape, and as it is nearing the dark, it is nearing night time, it has got settled down in the oak tree. The cricketsலாம் அந்த புல்வெளி மேல உட்கார்ந்துட்டு இருக்குது, சத்தம் போடுறது கேக்குறதுன்னு சொன்னாங்க இல்லையா? So these are the crickets, kind of insects we come across in this prose. She had no umbrella with her. The weather had seemed so fine just a few hours ago. Now all she could do was tie an old scarf over her head. அவகிட்ட கொடையும் கிடையாது, கிளைமேட்டும் அந்த வெதருமே வந்து கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணிது. So fine just a few hours ago. Now all she could do was, இப்ப அவளால என்ன முடிஞ்சதுன்னா ஒரு பழைய ஸ்கார்ஃப வந்து தலை மேல கட்டிக்கதான் அவளால முடிஞ்சது. See in this picture you can see Usha getting her head tied up with the old scarf and pull her shawl tie across her shoulders. ஷாலை வந்து தோல் பகுதிகளை எதிர் பக்கத்துக்கு வந்து போட்டு இருக்கா, அணிஞ்சுட்டு இருக்கா. Holding the shopping bag close to her body, அந்த பொருட்கள்லாம் வாங்கினாலே அந்த சாமான்கள்லாம் அவ கைக்கு கிட்டக வச்சுருக்கா. She is holding the shopping bag close to her body. She quickened her pace. கொஞ்சம் அவளுடைய நடைய வந்து வேகப்படுத்துறா. She quickened her pace. She was almost running. கிட்டத்தட்ட ஓடுற மாதிரிதான் இருக்கு அவளுடைய நடையே. But the raindrops were coming down fast enough. இப்போ வந்து மழை துளிகள்லாம் இன்னும் வேகமா வர மாதிரி இருக்கு. Big heavy pellets of rain. மழை நாள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல விழக்கூடிய அந்த மழை துளிகள் எப்படி இருக்குன்னா, பெரிய இந்த ஆலங்கட்டி மழைன்னு சொல்லுவாங்க இல்லையா, பெருந்துளியா இருக்கும் இந்த மழை துளிகள்லாம். So she is feeling the same. Big heavy pellets of rain. A sudden flash of lightning lit up the hill. திடீர்னு ஒரு இடி, மின்னல் அந்த மலை பக்கத்துல ஒரு ஃபிளாஷ் போல காணப்பட்டது. The ruins stood out in clear outline. Then all was dark again. Night had fallen. எல்லாமே மறுபடியும் இருட்டி போயிடுது, இப்ப ராத்திரி நேரமும் ஆயிடுது. I won't get home before the storm breaks, thought Usha. நான் வந்து இந்த புயல் முடியறதுக்குள்ள நான் வீடு போய் சேர்வேனாங்கிறது எனக்கு தெரியல. I'll have to shelter in the ruins. நான் இந்த இடிபாடுகள்ல தான் நான் வந்து தஞ்சம் அடையணும் போல. She could only see a few feet ahead, but she knew the path well and she began to run. இன்னும் கொஞ்சம் தூரத்துலதான் இருக்குங்கிறது தெரியும் அவளுக்கு, அந்த போற பாதையும் அவளுக்கு நல்லாவே தெரியும். அவ என்ன பண்ண ஆரம்பிக்கனா, வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. Suddenly the wind sprang up again and brought the rain with a rush against her face. திடீர்னு அந்த காத்தினுடைய வேகம் மறுபடியும் அதிகமாகுது. அந்த மழை வந்து அவ கண்ணத்தை வந்து அடிக்கிற அளவுக்கு. See, you can see the picture of the rain splashing face of a woman. ஒரு பெண்மணியினுடைய கண்ணத்தில் வேகமாக அந்த மழை வந்து விழறா போல் ஒரு காட்சியானது நாம் இங்கு காண முடிகிறது. It was cold, stinging rain. She would hardly keep her eyes open. வேகமா நல்ல ஐஸ் போல இருக்கு அந்த மழை துளிகள் தன் கண்ணத்துல விழறத. ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு, அதுவும் இந்த சாரல் மழை போல இல்ல, வேகமா வீசுற மழை போல இருக்கு. She could hardly keep her eyes open. வேகமா மழை விழுகுதுன்னா நம்மளால கண் திறந்து பார்க்கவே முடியாது இல்லையா? She hardly could open her eyes. The wind grew in force. காத்து இன்னும் வேகமா வீச ஆரம்பிக்குது. It hummed and whistled. விசில் அடிக்கிறா போல இருக்கு, முணுமுணுக்கிறா போல இருக்கு. Usha didn't have to fight against it. It was behind her now and helped her along the steep path and onto the brow of the hill. அவளோடையேதான் பயணிக்குது. அந்த மலை அடிப்பாறை ரொம்ப செங்குத்தான பாதையா இருக்கு. And it went to the brow of the hill.
There was another flash of lightning. திடீர்னு இன்னொரு கொடி மின்னல் வந்து வருது. Followed by a peal of thunder. படபடன்னு ஒரு சத்தத்துடன் மின்னல் வேற. Sorry, இடி. The ruins looked up before her, grim and forbidding. Just a moment. நம்ம பாழடைஞ்ச மலைப்பகுதியில அந்த கட்டிடங்கள் பகுதியில அவ நின்னுட்டு இருக்கா. நிறைய மழை பெய்யுது, காத்தும் பலத்தமா வீசுறது. She knew there was a corner where a piece of old roof remained. அவளோட தன் தன் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஓரத்துல ஒரு பழைய சுவர் இருந்தது அப்படின்னு அவளுக்கு காணப்படுறது, அவளுக்கு தெரியுது. This is the old roof that remained over there. It would give some shelter. அவளுக்கு கொஞ்ச நேரம் அது ஒரு நிழல் தஞ்சம் அடையறதுக்காக அது உதவிகரமா இருக்கும் அப்படின்னு அவளுக்கு தோன்றுது. இட் வுட் பி பெட்டர் தென் ட்ரைங் டு கோ ஆன். இத கடந்து நம்ம போறது பதிலா இந்த இடத்துலயே கொஞ்ச நேரம் நம்ம தஞ்சம் அடைஞ்சு இதே இடத்துல நிக்கிறதுதான் ஒரு ஒரு நல்ல செயல் அப்படிங்கிறது அவளுக்கு தோன்றுது. இந்த டார்க் இந்த ஹவுலிங் wind, I'm sorry, in the dark, in the howling wind, she had only to stay off the path to go over rocky cliff edge. Ooh, ooh, howled the wind. She saw the wild plum tree swaying, bent double, its foliage thrashing against the ground. அந்த மரத்தினுடைய இலைகள்லாம் தரையில வந்து அடிச்சு விடுறா போல அந்த வேகத்தை காத்து அடிக்குது. இந்த மரமே வந்து தரையில வந்து படுறா போல வேகமா வந்து விழுது. The broken walls did little to stop the wind. இந்த உடைஞ்சு போன சுவடுகள்லாம் ஒன்னும் பண்ண முடியல, அந்த காத்தினுடைய வேகத்துக்கு ஒன்னும் செய்ய முடியல. உஷா found her way into the ruined building. அந்த பாழடைஞ்ச இந்த கட்டிடத்தை வந்து ஒரு இடத்தை வந்து தேடிக்கிறா. Helped by her memory of the place and the constant flicker of lightning. அவளுடைய ஞாபக சக்தினால் அந்த இடத்துல எங்க எப்படி போகணுங்கிறது அவளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. அப்பப்போ இந்த மின்னல் கொடுக்கக்கூடிய இந்த வெளிச்சத்துல அவ அந்த இடத்த தேடி போயிடுறா. She began moving along the wall, hoping to reach the sheltered corner. அந்த சுவரு பாதையிலேயே அவ அப்படியே பொறுமையா போக பாக்குறா. Hoping to reach the sheltered corner. அந்த தஞ்சம் அடையக்கூடிய இடத்துல அந்த ஓரத்துல எப்படியோ போய் அடைஞ்சிடலாங்கிறதுக்கு அவ பாக்குறா. She placed her hands flat against the stones and moved sideways. இந்த சுவடுகள்ல இருக்கும் இல்லையா அந்த கற்கள், அதை பிடிச்சுட்டே அப்படியே ஓரமா அப்படியே அவ நடந்து போயிடுறா. Her hand touched something soft and furry. திடீர்னு அவ கை வந்து ஏதோ வந்து ஒரு மெதுன்னு புசு புசுன்னு இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு தொடரா போல ஒரு உணர்வு அவளுக்கு வருது. She gave a startled cry. அப்படிங்கிற ஒரு அலறலோட அவ அழறா. And took her hand away. அது என்னன்னு தொட்டாங்கிறது அவளுக்கு புரியல. பயத்தினுடைய அலறி அந்த கையை எடுத்துடுறா. Her cry was answered by another cry, half snarl, half screech, and something wept away in the darkness. இதே போல இன்னொரு அழறா போல ஒரு குரல் கேட்கிறது. இட் வாஸ் ஒன்லி அ வைல்ட் கேட். அது வேற ஒண்ணும் இல்ல, ஒரு காட்டு பூனை, ஒரு பெரிய பூனை தான் அது. அதோடைய சத்தம் தான் அவளுக்கு கேட்டுட்டு அததான் அவ தொட்டு பார்த்திருக்கா. உஷா ரியலைஸ் திஸ் when she heard it. அந்த பூனை கத்தும் இல்லையா அப்படின்னு கத்தும் இல்லையா, அந்த சத்தத்தை வச்சுதான் அழடா நம்ம ஒரு பூனையை தொட்டிருக்கோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவளுக்கு வருது. The cat lived in the ruins and she had often seen it. இந்த பாழடைஞ்ச இடத்துல இந்த பூனை தான் இருந்திருக்கு, அதை அவ அடிக்கடி பார்க்கவும் செஞ்சிருக்கா. But for a moment she had been very frightened. Now she moved quickly along the wall until she heard the rain drumming on the remnant of the tin roof. இந்த பூனை இந்த பாழடைஞ்ச இடத்துலதான் இருக்குங்கிறத அவ ஏற்கனவே தெரிஞ்சிருந்திருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு அவளுக்கு பயமா இருந்தது. ஆனா அந்த பயத்தோடயே அப்படியே மெதுவா நகர்ந்து போறா. திடீர்னு அந்த மழையினுடைய சத்தம் தட தட தடன்னு அந்த ரூஃப், இந்த டின் ரூஃப் மேல விழுற சத்தம் அவளுக்கு கேக்குறது.
So this is how the ruins looks like. Ruins of an old building. Thick foliage of the tree. So in today's session, we had started with section 1 on the wind on the haunted hill. We saw the video pertaining to this section 1 and we started up with section 2. I'll stop over here. We will continue again in the next class, section 2, and discuss the question and answers. Any doubts to anyone pertaining to today's session, you may please ask me. Okay. Thinking that there are no doubts, I shall end my session here. We'll again meet in the next class. Thank you, friends. நன்றி, வணக்கம். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.